ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து இந்த ஸ்கேலப் டிசைனை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸ்லீவில். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சிங்கிள் கைடு மாற்றணும் அப்படியெல்லாம் கிடையாது. நார்மல் மிஷின்லேயே எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம பேஜ் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கட் பண்ணி வச்சுருக்கிறத இப்படி எவ்வளோ தூரம் நம்ம மடக்கி அடிக்கணுமோ அது வரைக்கும் இப்படி மடக்கிக்கோங்க. ஓகேவா? எவ்வளோ தூரம் இப்படி மடக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து இப்படி மடக்கிக்கோங்க. மடக்குனதுக்கப்புறம் இது மேலே கொண்டு வந்து உங்களோட மெயின் கிளாத்தை வைங்க. ஓகேவா? இப்படி மெயின் கிளாத்தை வச்சுருக்கோம். ஸோ வைக்கும்போது இப்படி கரெக்டாக பார்த்துக்கோங்க. மெயின் கிளாத்தை விட லைனிங் கொஞ்சம் உள்ளே இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஓகேவா? உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்படி ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ஸ்கேலப்பில் வந்து வெளியில் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது மேலேயே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரலாம். லைனிங்கை வந்து வெளிப்பக்கமாகவே திருப்பி வச்சுக்கோங்க. மேலேயே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு வந்து இது எப்படி அந்த ஸ்கேலப் டிசைன் தைக்கிறதுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ முடிச்சதுக்கப்புறம் இப்படி லாஸ்ட்டாக எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இங்கே ஸ்லீவுமே நல்ல நீட்டாக இருக்கும். எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்லீவ் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.